குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:23. திதி இன்று காலை 7:22 வரை தசமி. அதன் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பம் ஆகிறது. நட்சத்திரம் அதிகாலை 2:17 வரை பூராடம். அதன் பின்பு உத்திராட நட்சத்திர நாம யோகம் இன்று காலை 9:55 வரை வரியான். அதன் பின்பு பரிகம். கரணம் இரவு 7:52 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:45 முதல் 1:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 2:17 வரை ரோகிணி. அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதசி திதி. பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காரடையார் நோன்பு. பங்குனி மாதம் பிறப்பதற்கு முன்பு சந்தின்னு ஒரு மாத சந்தி, அதாவது மாசி மாதம் 30ஆம் நாள் அன்று சந்தின்னு வரும். அந்த நேரத்தில் இந்த காரடையார் நோன்பு. இந்த காரடையார் நோன்புனா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். இன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி ஒரு வெள்ளை துணியை மஞ்சளில் நனைச்சி வச்சுட்டு காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் அட்சதையும் 3 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க. போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியன், ராகு, அங்காரக பகவான், புத பகவான் இணைந்திருக்கிறார். மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், அதே மாதிரி மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான். இன்றைய தினம் 9:33 சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம். அப்பொழுது மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். சரி, காரடையார் நோன்புனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். காரடையார் நோன்பு அப்படின்னா, அதாவது கணவனுடைய ஆயுளை விருத்தி ஆக்கக்கூடிய ஒரு தினம்தான் இந்த காரடையார் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு, அதாவது சரடு மாற்றும்போது கணவனின் நீண்ட ஆயுளுக்காக இதை செய்ய வேண்டியது. சரி, இது எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். இது டைம் பார்த்திங்கன்னா மாலை 6:30 8:30, இரவு 9:30 10:30 இந்த கரடியார் நோன்பு தாலி சரடு மாற்றக்கூடிய நேரம். இன்றைய தினம் மாற்றினால் அது காலங்காலமாக நிலைத்து நிற்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மங்களமானவளே, மஞ்சள் கயிற்றை நான் எடுத்துக்கொள்கிறேன், என் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக இதை கட்டுகிறேன் என்று மகிழ்ந்து அவளை நினைத்து, பெருமாளையோ சிவனையோ இல்லை மகாலட்சுமியோ இதை நினைத்து மாங்கல்ய பலத்தை தந்தருள வேண்டும் என்று இந்த உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி
இந்த தாலி சரடை மாற்ற வேண்டும். இன்றைய தினம் சனிக்கிழமையாச்சே எப்படி செய்யறது, அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரடையார் நோன்பு அன்னைக்கு மாற்றினால் நன்மை. எல்லா விதத்திலும் கணவருக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய தினம்தான் இந்த காரடையார் நோன்பு. அப்போது மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறக்கும் அந்தி வேளையில் இதுக்கு சங்கரமணம் அப்படின்னு சங்கிரமணம், சந்திரமானம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த சந்திரன் வரக்கூடிய நேரம் அது, அதனால தான் அதுக்கு சங்கிரமணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் இந்த நோன்பை அனுஷ்டிக்கக்கூடிய நேரம். அம்மனுக்கு காரமான ஒரு அடை செய்வாங்க. இந்த அரிசி மாவில் எல்லாம் போட்டு அதை ஒரு அடை மாதிரி செய்வாங்க. செஞ்சுட்டு வெண்ணெய் வச்சு படைச்சி மஞ்சள் கயிற்றை அம்மன் பாதத்தில் வைத்து பூஜித்து அதை பின்னர் கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. அந்த கயிறு மாற்றும்போது இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். தோரம் கிருஷ்ணமா நமாமி சுபகே சகாரத்ரம் தராம் யகம் பர்துகு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. இது நான் பொறுமையாக சொன்னேன், இன்னொரு வாட்டியும் பொறுமையாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தோரம் கிருஷ்ணாமி சுபகே சஹரித்ரம் தரம் யகம் பர்துகு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. இதான் மந்திரம். இதை எழுதி வச்சுக்கோங்க, பொறுமையாக கேட்டு கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இந்த தாலி சரடை மாற்றும்போது இந்த காரடையார் நோன்பு அன்னைக்கு கடவுளே அம்மனே கூட மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இது. அதனால் இன்றைய தினம் இதை மாற்றி ஒவ்வொருவருடைய வீட்டில் நல்ல ஒரு பலம், ஆயுள், ஆரோக்கியம் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 9ஆம் இடத்தில் சந்திரன். 9ஆம் இடத்தில் சந்திரன் அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் தான் காரிய தாமதம் ஏற்படும், மற்றபடி எல்லாமே நன்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதிக்கு உரியவர், 12ஆம் அதிபதிக்கு உரியவர், அது 3ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது குருச்சந்திர யோகத்தை இது கொடுக்கின்றது. காரிய தாமதம் ஆனாலும் தாமதத்திற்கு பிறகு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி புதுவிதமான ஒரு கண்ணோட்டங்கள் உருவாகும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்லாம் காணப்படுகின்ற நாளாக இருக்குது. நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். 7 நாட்டு சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு வீட்டில் சனி வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல சுக்கிரனும் இணைந்து இருக்குது. அதுதான் அங்கே இருக்கிற சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்குது. மேஷராசிக்கு எப்பொழுதுமே 2க்கும் 7க்கும் அதிபதியானவர். 2க்கும் 7க்கும் அப்படின்னு சொல்லும்போது அது மாரகாதிபதி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதை பற்றி நாளைய தினம் சொல்கிறேன், அதுக்கு விரிவாக அதுக்கு என்ன ஒரு பரிகாரம்னு. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வேலை செய்கிற இடத்துலலாம் பெண்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் சதுர விடாமல் இருந்தால் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைக்கி தன்னம்பிக்கை மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான ஒரு கண்ணோட்டங்கள்லாம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான ஒரு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை
தெற்கு திசை அதிர்ஷ்ட நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திராஷ்டிரமம் ஒரு 9:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. அதனால் இன்றைக்கி எதுவும் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அதே மாதிரி சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வர்த்தக பணிகளில் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுங்கள். உங்களோடு இருப்பவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். மனதளவில் மேம்படும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் அத்தனையும் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு. 2ல் குரு பகவான் இருக்கார். பொருள் வரவு இருக்கும். அதே சமயத்தில் காரிய வெற்றி கிடைக்கும். தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இப்பொழுது இருக்குது. ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குது. ஆனால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்தால் நன்மை நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக நடக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. இந்த கிண்டல், கேலி, நகைச்சுவை பேச்சு இதெல்லாம் இன்றைக்கி குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். எதுக்காகனா இன்றைக்கி சந்திராஷ்டிரமும் 9:30 மணியிலேருந்து ஆரம்பமாகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சீக்கிரமாக முடியக்கூடிய வேலை கூட இன்றைக்கி தாமதமாக தான் இருக்கும். மற்றவர்கள் சொல்லும் கருத்துகளுக்கு கவனம், அதில் ஒரு கவனத்தை வைங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அது ஏற்றுக்கொள்ளாதது உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி புதிய நபர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். பணம், காசு இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சந்தேக உணர்வுகளை தவிர்த்திடுங்க. அதே மாதிரி போட்டி சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்க. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி வேகத்தை விட விவேகத்தோடு ஒரு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நிறைய இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி கடகராசி நேயர்களுக்கு 8ஆம் வீட்டில் இருந்த சனி 9ஆம் இடத்துல இருக்குது. இதுவரைக்கும் சனி பகவானுக்கு குருனுடைய பார்வை இருந்தது. இப்போ பார்வை கிடையாது. அதனால் எப்பொழுதுமே சனி பகவான் 9ஆம் இடத்துல வந்தாலே சில பிரச்சனைகள் ஏற்படும். காரியத்தில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அது கூட சுக்கிரனும் சேர்ந்துடும். ஏன்னா கடகராசிக்கு சுக்கிரன் பாதகாதிபதின்னு எல்லாருக்கும் தெரியும். அவரும் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுகம் கிடைக்கும், ஒரு அன்பு கிடைக்கும்,
ஒரு மனைவியால் தடைப்பட்ட சில சுகங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதுதானே தவிர மற்றபடி உங்களுக்கு தடையாக இருந்தவர்களாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உங்களுடைய சுபகாரிய முயற்சிகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைய முயற்சிக்கு ஏற்ப சாதகமான ஒரு சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் 6ஆம் இடத்துக்கு செல்லும்போது சிறப்பாக இருக்கும். அதனால் 5ல் சந்திரன் இருந்தால் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல செல்லும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சகோதரி வருகையால் மகிழ்ச்சி கூடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களோட இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி சாதகமாக இருப்பார்கள், செயல்படுவார்கள். அதே மாதிரி பிரபலமானவர்களின் அறிமுகம்லாம் ஏற்படும். இன்றைக்கி சகோதரர்கள் ஆதரவாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கணவனாக இருந்தால் மனைவி இருந்தால் கணவன் வழியில் உறவுகளிடத்தில் மதிப்புகள் மேம்படும். புதிய ஒப்பந்தங்களால் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செலவுகள் நிறைந்த நாளாக இருக்குது. 8ஆம் வீட்டில் சனி பகவான் வந்திருக்காரு. குருவுடைய பார்வை கிடையாது. அதே மாதிரி சுக்கிரனும் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். செலவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய கிழக்கு அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வருவார்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் மனது ஈடுபாடு அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு ஆர்வமும் அதிகரிக்க. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான எண்ணங்கள்லாம் உருவாகும். நிகழ்கால தேவைகள்லாம் பூர்த்தியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கு. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். பெண்களால் ஒரு கலகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதனால் யாருடைய பேச்சையும் காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலை என்னவோ உங்கள் இது என்னவோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். மற்றபடி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் எல்லாமே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிசய தெற்கு திசை அதிசயன் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் அகலும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளெல்லாம் பூர்த்தி ஆகின்ற ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலே வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும்
ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. கால்நடை மீதான ஆர்வம் அதிகரிக்கும். 3ல் இருக்கிற சந்திரன் 4ஆம் இடத்துக்கு செல்லும்போது தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி புதிய வேலையில் இருந்து வந்த தடை தாமதம் இதெல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. சமூக பணி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான ஒரு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் நேர்மை மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் உங்களுக்கு. இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். திடீர் பணவரவை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இருக்குது. வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு 9:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் 3ஆம் இடத்துக்கு செல்லும்போது முயற்சிகள் ஈடேறும். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத தன லாபம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். மனசில் ஒரு புதுவிதமான செயல் திட்டம்லாம் பிறக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. மாணவர்களுக்கு மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. தந்திரமான சில விஷயங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீங்க. இன்றைக்கி பாகப்பிரிவினை தொடர்பான செயல்களில் வேகத்தை விட விவேகம் ஏற்படும். இன்றைய நாள் நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஏன்னா 2ல் சந்திரன் இருக்குது. குருவனுடைய பார்வை ஒரு சுப பேச்சு வார்த்தைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தாலும் ஒரு 9 மணி 9:30 மணிக்கு மேலே 2ஆம் வீட்டுக்கு செல்கிறார். தன விரயம் ஆகக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணம். இந்த ராசிக்காரர்கள் வயதானவர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. தன வருவாயில் இருந்து வந்த தடை தாமதம்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி 3ல் இருந்த சனி பகவான் 4ஆம் வீட்டுக்கு போயிருக்கிறார். அதனால் கொஞ்சம் சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாம் இருக்கணும். தாயார் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. மனம் மகிழக்கூடிய ஒரு சுபகாரிய பணிகளில் பொறுமையோடு செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்குது, செலவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். புராடம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுடைய செயல் திட்டங்களில்
செய்யும்போது திட்டமிட்டு அதை செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவர்களை பற்றிய ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி தற்பெருமை சார்ந்த ஒரு பேச்சு வார்த்தையெல்லாம் இன்றைக்கி குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போயிருக்கார். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் இப்போ பணம் வரல, ஒரு வேலை செஞ்சீங்க பணம் வரலன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படுமே தவிர மற்றபடி இன்றைய நாள் சிறப்பாக இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஏன்னா 2ஆம் வீட்டிலே உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன் இதெல்லாம் இருக்கிறதுனால, ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். சகோதர வழியில் நீங்கள் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு 2ல் சனி போயிருக்கு. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். இதுவரைக்கும் குருனுடைய பார்வை இருந்ததுனால நன்றாக இருந்திருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வீட்டின் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அடுத்தவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்கிறத மட்டும் தவிர்த்துருங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா 1ஆம் இடத்திலே உங்களுக்கு சூரியன் இதெல்லாம் இருக்கிறதுனால தந்தை வழியில் கொஞ்சம் மனக்கவலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவைக்கு ஏற்ப வரவுகள் இருக்கும். அதுக்கு ஏற்றாற்போல் செலவுகளும் ஏற்படும். சுபகாரியத்தில் விவேகம் தேவை. வேகத்தை விட விவேகம் தேவை. அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் அதில் ஒரு கவனத்தை செலுத்துங்க. மறதி இருக்கும். அந்த மறதியை நீங்கள் தேவையற்ற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் செல்லும். அதனால் ஞாபக மறதியை இன்றைக்கி நல்லா யோசித்து எந்த ஒரு வேலையும் செய்ய பழகிக்க. இன்றைய தினம் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மறதியால் ஒரு செயல்களில் ஒரு தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இன்றைக்கி தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு 7.5 நாள் சனி, ஜென்ம சனி ஓடுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நிதானமாக செய்யுங்க. சுக்கிரனும் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்குது. அதாவது 3க்கும் 8க்கும் அதிபதியானவர் 1ஆம் இடத்திலே இருக்கார். திடீர் தனலாபம்லாம் ஏற்படும், அது வேறு வழி. இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்பட எதிர்பார்த்த உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோக ரீதியான முயற்சிகள் அனுகூலமாக இன்றைக்கி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை, பொன்பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு எண்ணங்கள், உங்கள் முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் ஏற்படும்.
இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் லாபங்களும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சுகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி கிடைக்கும். அதாவது சொந்த தொழில், சொந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாயும் ஆதாயமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.